நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்துக்குண்டான சோபக்கிருது வருடத்திற்குண்டான தை மாத ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். தை மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது தான் ஞாபகம் வரும். அதனால் நேயர்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். அதாவது 15/1/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு பொங்கல் அப்படிங்கிறது வருது. பொங்க வைக்க நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே பொங்க வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. பொங்க வைக்கும்போது பொங்கப்பானைக்கு இந்த மஞ்சள் கட்டுவோம் இல்லைங்களா, அதை வீட்டில் மூத்தவர்கள் தான் கட்டணும். அப்படி செஞ்சுட்டு பொங்கப்பானையை 3 முறை அந்த அடுப்பை சுற்றி பொங்கப்பானை அடுப்பில் வச்சுட்டு சூரிய பகவானை வணங்கி பொங்கலிட்டு நல்லா சங்கூதி மேலதாளங்கள் முழங்க பொங்கல் படைங்க. சரி, இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்பு அப்படின்னா சூரிய பகவான் மகர ராசிலையும், செவ்வாய் தனுசு ராசியிலேருந்துட்டு தை மாதம் 21ஆம் தேதி மகர ராசிக்கும், புதன் தனுசு ராசியிலேருந்து தை 13ஆம் தேதி மகர ராசிக்கும் போகிறாங்க. அப்போ இந்த 3 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா மகர ராசியை தொற்றுது, சனி பகவானோட வீட்டை. சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலேருந்துட்டு தை மாதம் 5ஆம் தேதி தனுசு ராசிக்கு போய் உட்கார்றாரு. குரு பகவான் மேசத்தில் பலமாகவும், சனி பகவான் கும்பத்தில் ஆட்சியாகவும், ராகு குருவோட வீடான மீனத்திலையும், கேது புதனோட வீடான கன்னிலையும் உட்காந்துருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்க போகுது, ஏதாவது நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கா, ஏதாவது எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஈடேறுமா, இது எல்லாத்தையும் நாம் ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். நேயர்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை மறுபடியும் சொல்லிக்கிட்டு, அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம், நம்ம சேனலில் போடக்கூடிய ஜோதிட வீடியோக்கள் எல்லாத்தையுமே சில சேனல்கள் திருடி அவங்களோட சேனலில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் சில மாதங்கள் போனால் போதுன்னு விட்டுட்டோம். இதுக்கு மேலெல்லாம் புகார் தெரிவித்து அந்த சேனல் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கமே நிறைய சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்கும். கடந்த காலகட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு வர்றதை நீங்கள் கண்ணு முன்னாடியே பார்க்கலாம். பரவாயில்ல, நமக்கு சனி அஷ்டமத்துலேருந்து கழிஞ்ச பிறகு கொஞ்சம் நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா அஷ்டம சனி என்னை போட்டு அந்தளவுக்கு பாடாப்படுத்திருச்சு. அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வாழ்க்கையே அப்படி தான் நினச்சேன். ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன், பரவாயில்ல, சனி பயிற்சி ஆனது நல்லது தான் போல இருக்குது அப்படின்னு ஒரு நேர்மறை சக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிக்கு அதிபதியான புதன் தனுசு ராசியில் இருக்கார். ரொம்ப அற்புதமான இடம்தான், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, 13ஆம் தேதி அவர் மகர ராசிக்கு போகிறார். ராசி அதிபதி போய் அஷ்டமத்தில் இருக்காரே அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ராசிக்கும் 4வது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கிற புதன் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம். அவர் மறைவிடத்துக்கு போகிறாரு. நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க, மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் அப்படின்னு. அந்த அடிப்படையில் உங்களோட காசு பண பிரச்சனை அப்படிங்கிறத முடிவுக்கு கொண்டு வர போகிற ஒரு மாதமாக இந்த தை மாதம் அப்படிங்கிறது இருக்க போகுது. கடந்த காலகட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வெளியே சொல்லி மாளாது. ஏகப்பட்ட கடன் இருக்கும், கடனை அடைக்கிறதுக்கு வழி இல்லாமல் ஸ்டிக்கி தெதறி ரொம்ப சின்ன பண்ண போட்டிருப்பீங்க. வாழ்க்கையில் ரொம்ப சின்னத்தை அனுபவிச்சிட்டேன் நான் அப்படிங்கிற நிலமையில் இருந்தவங்க இப்போ லேசாக அந்த காயங்களுக்கு கொஞ்சம் மருந்து போட்டுக்கிற அளவுக்கு கொஞ்சம் காசு பணம் வரும். சின்னதாக அப்படியே கடனை அடைக்க ஆரம்பிச்சிடலாம். நிறைய புனித பயணங்கள் போவீங்க. உங்களுக்கே தெரியும், இந்த விஷயத்துலேருந்து என்னை காப்பாற்றி விடுப்பா, நான் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு கடந்த காலகட்டத்திலலாம் கண்ணீர் விட்டு வேண்டி இருப்பீங்க. அழுகாத மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு இருக்கவே முடியாது. அவங்க எல்லாம் இப்போ சின்ன சின்ன வேண்டுதல்கள்லாம் நிறைவேறதால நிறையா அந்த ஆலயங்களுக்கு போய் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறது அப்படிலாம் நிறையா நடக்கும். அதனால் நிறைய புனித பயணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதுமாரி மேல்மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் இப்போ உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிப்பாங்க. நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா அவன் நம்மளை கண்டாலே எரிஞ்சு விடுவான், எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பான், இப்போ என்னமோ தெரியலையே நல்லா பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது கொஞ்சம் மனசுக்கு திருப்தியை கொடுக்கும். அதோட மேசராசியில் குரு பகவான் இருக்கார். ராசிக்கு 7வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் அதிபதியான குரு ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவர். இருந்தாலும் அவரோட பார்வைக்கும் பலன் இருக்குது. குரு பார்வையும் ராசிக்கு 3, 5, 7 இந்த இடங்கள்லாம் விழுவுது. அவர் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார், பலமடைஞ்சிருக்காரு. அப்போ வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். அஷ்டம சனி காலகட்டத்தில் அவமானப்பட்டிருப்பீங்க, செய்யாத தப்புக்கு கேஸ் போட்டிருப்பாங்க, சில பேர் சிறைக்கு கூட போயிருந்துருக்கலாம், சில பேர் சிறைக்கு போகாமல் இங்கே தப்பிச்சு ஓடி பல லட்சம் கடன் வாங்கி செலவு பண்ணி ஒரு முன்ஜாமீன் எடுத்துகிட்டு வெளியில் வந்த சூழல் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இப்போ அந்த வழக்குகளுக்காக நம்ம கோர்ட்டு படி ஏறி மாதம் அலைஞ்சி ஒரு நல்லது கட்டத்துக்கு போக முடியாமல், ஒரு வெளியூரில் போய் தங்க முடியாமல் இப்படி இருந்த காலகட்டம்லாம் மாறும். கேஸ் இப்போ முற்றுமுதலுமாக உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிடும். அதுமாதிரி பிள்ளைகளாலேயும் பெருமை சேரக்கூடிய ஒரு நேரம். கடந்த காலகட்டத்தில் பொறுப்பு இல்லாமல் இருந்த பிள்ளைங்க கூட
சரி இப்போ அப்பா கஷ்டப்பட்டார், நம்ம 10 ரூபா சம்பாரித்து வேலைக்கு போவோங்கிற மனநிலைக்கு வந்திருப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் பிள்ளைகளோட நடவடிக்கையிலேயே. நல்லா படிக்காத பிள்ளைங்க இப்போ திடீர்னு பொறுப்பு உணர்ந்து படிக்க ஆரம்பிக்கும். மற்றவங்களுக்கு மதிப்பு மரியாதை மட்டும் மரியாதை இல்லாத பிள்ளைங்களாம் இப்போ நல்ல மதிப்பு மரியாதையோடு நடந்துக்கும். அதுமாரி வேலைக்கு போகாத பிள்ளை வேலைக்கு போவோம், வீட்டு வேலை செய்யாத பிள்ளையோ வீட்டு வேலை செய்யும். இதுமாரி பிள்ளைகளை நினச்சி கொஞ்சம் பெருமைப்படலாம். ஏதோ புத்தி வந்துருச்சு போல இருப்பா பிள்ளைக்கு, பரவாயில்ல அப்படிங்கிற மாரி. அதோட சுக்கிர பகவானோட அம்சம் அப்படிங்கிறத பார்க்கணும். மாத தொடக்கத்தில் சுக்கிர பகவான் வந்து விருச்சிக ராசியில் இருக்கார். தை மாதம் தொடங்கி 5ஆவது நாளே 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. 5க்கும் 12க்கும் அதிபதி 7க்கு போகிறாரு. அப்படிங்கும்போது திருமண வயதை கடந்த மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடும். இதுமாதிரி மிதனராசி பிள்ளைகள் இருந்தால் கூட இப்போ திருமணம் செஞ்சு வைக்கலாம். நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும். ஒரு திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செஞ்சு முடிக்கலாம். பழைய வாகனங்களை தூக்கி போட்டுட்டு புது வண்டி வாகனம் வாங்குறதுல அக்கறை காட்டுவீங்க. கொஞ்சம் விரயம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் நமக்கு அப்படியே நிம்மதி பெருமூச்சு வந்துடும். கடந்த காலகட்டத்தில் நான் பட்ட கஷ்டத்தை பார்க்கும்போது இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, தூக்கி போட்டு போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டி தானே வாங்கிடுவோம், போ, வண்டி இல்லாமல் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, ஒரு வண்டியை வாங்கு அப்படின்னு சொல்லி வாங்கி போடுவீங்க. அதுமாரி செவ்வாய் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் இருக்கார். 4ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கு போகிறாரு. அதாவது பிப்ரவரி 4க்கு மகர ராசிக்கு அவர் கிளம்பி போகிறாரு. தைக்கு 21 மகரத்தில் போய் செவ்வாய் உச்சமடைகிறாரு. அஷ்டமத்தில் செவ்வாய் உச்சமடைகிறாரு அப்படிங்கிறது நல்லதில்லை. கொஞ்சம் ஆரோக்கிய தொல்லை அப்படிங்கிறத கொடுப்பாரு. அப்போ நம்ம கொஞ்சம் அதிகபட்ச உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும், பணிச்சுமை இருக்கும். ஆஃபீஸுக்கு போனால் ஏகப்பட்ட வேலையை நம்ம தலையில் கட்டுவாங்க. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க அப்படிங்கிற சூழல் வரும்போது இது நமக்கு வாய்ப்பாக தான் பயன்படுத்திக்கணும். நிறைய வேலை நம்மளை நம்பி கொடுக்கப்படுதுன்னா நம்ம மேலே நம்பிக்கை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கணும். ஒரு 2 மணி நேரம் சேர்த்து வேலை செஞ்சாலும் சரி, நம்ம வேலை இன்னொருத்தன்ட்ட ஒப்படைக்காமல் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு போகிறது நல்லது. அதுமாரி அலுவலக ரீதியாக பயணங்கள் நிறையா இருக்கும். இதனால் உடல் அசதி உண்டாகும். என்னடா இது 4 நாளாக போட்டு அடிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு இருக்கும். பரவாயில்ல, ஆனால் அது எல்லாமே நல்லது தான் அப்படிங்கிறத மனசில் எடுத்துக்கங்க. கொஞ்சம் காசு பணம் தங்க ஆரம்பிக்கும். இதுக்கு மேலே இவ்வளோ நாளாக காசு பணம் தங்கலை, எவ்வளோ வேலை செஞ்சு கடன் அடைக்க கூட சரியாகி போகுதுன்னு நினச்சவங்களாம் காசு தங்க ஆரம்பிக்கும். அதுமாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் நிறையா கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏமாந்த காசெல்லாம் திருப்பி வந்துடும். எவனுக்காவது அஷ்டமத்தில் ஜாமீன் போட்டு நாசமாக போயிருப்பீங்க, அவன் ஆள் தலைமையாக இருப்பான், நம்ம போய் கை கட்டி நின்றுருக்கணும். வட்டி கிட்டி எல்லாம் நம்ம கடனை அடைச்சி நகையை வச்சு நட்டை வச்சு குடும்பத்தில் சண்டை போட்டு எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருப்போம். இது எல்லாம் அதை தாண்டி இதுக்கு மேலே சரியாயிடும். அதுமாரி மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். பரவாயில்ல, ஏதோ மந்தமாக இருந்த பிள்ளைங்க கூட இப்போ கொஞ்சம் ஆர்வமாக படிக்குது அப்படிங்கிறது ஒரு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ முக்கியமான அம்சமே பார்த்திங்கன்னா சனி பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு மாறினது தான். பாக்கியஸ்தானாதிபதியான சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலே இருக்கார் அப்படிங்கிறது யோகம்தான். இது வரைக்கும் எந்த முயற்சி செஞ்சும் கிடைக்காத பலன்கள் எல்லாம் இதுக்கு மேலே கிடைக்கும். வழக்குகள் சாதகமாக முடிகிறது, பிரிஞ்ச சொந்தம் ஒன்று கூடுறது, துரோகிகளாக போன நண்பர்கள் மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட சரணடைகிறது, நிறைய சிகிச்சை எடுத்தும் குணமடையாத உடல் எல்லாம் இப்போ குணமடைகிறது, இது மாதிரி நிறையா இருக்கும். அதுமாரி கை நழுவி போன சொத்து உங்கள் கைக்கு வரும். ஒரு பூர்வீக சொத்தாக இருக்கலாம், இல்லை நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சொத்து கிடைக்காம இருந்திருக்கலாம், இழுத்தடிக்கப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம். இந்தமாரி இனங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மாறி உங்களோட கைக்கு சொத்து வரக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இருக்குது. அப்படிங்கிறதால இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமான மாதம்தான். அதுமாரி உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் உச்சமடைகிறார். அஷ்டமத்தில் உச்சமடைஞ்சாலும் அவர் லாபத்துக்கு அதிபதி அப்படிங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. அதனால் நன்மை தான். ஆனால் கொஞ்சம் இட பஞ்சாயத்து போக்குவரத்து வரும். இட பிரச்சனை இருந்ததுன்னா பாகம் பிரிக்கிறது போகிறத கொஞ்சம் தள்ளி வைங்க. அதுமாதிரி பூர்வீக சொத்து இட கேஸ் எதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் கேஸை இழுக்க அடிங்க. செவ்வாய் பேரிட்டோம் ஒரு 48 நாள் போட்டோம், அதன் பிறகு மாற்றிக்கலாம், பெரிய எதுவும் பாதிப்பு இருக்காது. மற்றபடி செவ்வாய்க்கிழமையில் ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுங்க. ராகு வந்து உங்களோட ராசிக்கு தொழில்ஸ்தானத்தில் இருக்கார், நிறையா நன்மைகள் செய்வார், தொழில் வளர்ச்சியை கொடுப்பாரு. ஏலபாளைகள் சாலையோரத்தில் வசிக்கக்கூடிய வீடற்றவர்கள் இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் ஆடை தானத்தை செய்யுங்க. நல்ல நேரம் தொடங்கிருச்சு. மிதுனராசிக்காரர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள்.